நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பன் பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இணைந்து கொண்டு உம்மை நாங்கள் துதிக்க, ஆராதிக்க, போற்ற, பாட எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர். ஒருவேளை இந்த முகநூல் வாயிலாகவும் அநேகர் தன்னுடைய இல்லங்களிலேயும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில சுவாமி, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதுமாக தூய ஆவியானவர் துணை கொண்டு எங்களை நீர் வழிநடத்தும் சுவாமி. எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய துணை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய நாம மையமைக்கின்ற பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை பகுதிகள், உம்மை ஆராதிக்கின்ற பகுதிகள், அது மாத்திரமல்ல நம்முடைய அருட்சியை தூக்கி சுமந்து வந்திருக்கிற தாசன், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்களுடன் அருள் தாரும். தொடர்ந்து சுவாமி, இந்த வழிபாடு முழுவதுமாக எங்களோடு துணையாயிரும். இறை மகனே சுன் வழியாக கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் அமர்ந்த நிலையிலோ எழுந்து நின்று நாம் 3வது பாமாலை நாம் பாடுவோம். உன்னத ஆழம் எங்கேயும் தோய்வர்க்கு ஸ்தோத்திரம். Amen.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயத்திற்கு பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் நிற்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்லுங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கையிடுகிறவர்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தும் துன்பப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாகவே. நாம் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து பக்தியும் நடந்தவர் இயேசு கிறிஸ்துவின் தம்மைகளை கிருபை செய்திருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்தியானந்தத்தில் சேர்க்கத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமல்லவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் பரிசுத்த ஆவியையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையும் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளவைகளே. ஆமென்.
கர்த்தரை துதியுங்கள். சபையார் அமர்வோம். முதலாம் திருமுறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. மீகா 4:1 முதல் 7 முடிய. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்துள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும்
பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் ஒண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த சாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பருவத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதம் வாசித்தாயிட்டு தேவனே உமக்கே மகிமையுண்டாதாக. Amen.
இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 தொடங்கி 49 அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 தொடங்கி. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டயத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதில் அவர் திறந்து அவர்களை நோக்கி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவர் எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தெரிவிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வபலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நீராதரே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பெண்களுக்கு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வபலமுள்ள பிதாவாகிய தேவனை உலகில் வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் நம்ம எல்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். விசுவாசிக்கிறேன். புதுமார்க்க சபையும் பரிசுத்தவான்களையும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். 「
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமனருக்குங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனல் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தையை விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற மதடியாளாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு முற்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையாளை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மீண்டுமாக நாம் யாவரும் பாமாலை 312வது பாமாலை பாடுவோம். பாமாலை 312வது பாமாலை. Oh
உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நாங்கள் பெற்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சகல காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே உயர்வாக மேன்மையாக நீ தந்து கொண்டிருப்பதற்காக நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையிலே நாங்கள் வளரும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ளவும், அந்த வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதாகவும் இருப்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம். மட்டுமில்லாமல் அந்த வார்த்தையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக, நல்ல படைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையில் இந்த நாளிலேயும் உடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுக்குள்ளாக இருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா நிலைகளையும் நீதாமை நீக்கி ஒரு புதிய தன்மையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய உயிர்த்தெழுதல் என்கின்ற மனம் வீசுகின்ற அந்த தகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாளும் ஆண்டவருடைய புகழையும் ஆண்டவருடைய மாட்சிமையும் நாம் பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு பல விதங்களிலே உதவி செய்திருக்கிறார். பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் நாம் நன்றாக அறிந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலேயும் அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு பெரிய எழுச்சியும் தந்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற மூடப்பட்டிருக்கிற நிலை எல்லாவற்றையும் நாம் தாண்டி கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த பற்றுறுதி, அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்திலே வளர்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட இருக்கிற நம்பிக்கை என்பதெல்லாம் நாமவே நமக்குள்ளாகவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை இன்னும் நாம் உத்வேகம் படுத்திக் கொள்ள வேண்டும், அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தில் இன்னும் நாம் ஈரம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையை இந்த உயிர்த்தெழுதலுடைய கிறிஸ்துவனுடையாக நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆகினாலே இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பு வருகிற 5வது ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலுடைய மாட்சிமையிலே பங்கு பெறக்கூடிய நிலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலே அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ ஒன்று திடீரென்று ஒரு இடத்துல தோன்றி திடீரென்று ஒரு மறைந்து போகின்ற ஒரு கற்பனையான படிவம் அல்ல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்று தோன்றினது, இல்லை ஒரு காலகட்டத்தில் இது மறைந்து போனது, அது ஒரு புகையை போல தோன்றினது, அதனுடைய புகையினுடைய சுவாசத்தை தான் நாம் பெற்றுக்கொண்டோம், அதற்கு பின்பதாக அதை நாம் பார்க்க முடியவில்லை என்கின்ற நிலையில இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தோன்றி மறைந்ததாக அல்ல. அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு கற்பனையிலே ஒரு கனவுகளிலே தோன்றி நம்முடைய தரிசனங்களிலே கனவுகளிலே தோன்றி ஏதோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக யாரோ ஒரு கனவுல தோன்றின ஒரு தரிசனத்தை காட்டுகிறது போல மட்டும் அல்ல. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்றிலே செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவை. அதனால்தான் அதற்கு எங்கே துவங்கினது, அது எங்கே முடிந்து போகிறது என்று நம்மாலே அதை பொருள்பட சொல்ல முடியாது. அது ஒரு ஆழமான ரகசியம். அதனாலே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது
இந்த உலகத்திலே வரலாற்றின் வழியாக தோன்றி பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்து இந்த உலகத்திலே தோன்றி இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு ஈரத்தின் மீது, ஒரு கற்பாறையின் மீது எப்பொழுது ஒரு ஈரம் இந்த பூமியில இறங்கி ஒரு கடினமான ஒரு பாரதியும் ஒரு பூமியும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை போல இன்றைக்கும் உயிர்த்தெழுதலுடைய வாசம், அந்த உயிர்த்தெழுடைய நம்பிக்கை இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உலக திருச்சபை அனைத்துமே இந்த உயிர்த்தெழுதல் மீது கட்டப்பட்டிருக்கிறபடினால்தான் அதற்குள்ளாக வேர்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அதை அசைக்க முடியாது. ஆழமான நம்பிக்கை கொண்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கண்மலையாக கிறிஸ்துவின் மீது நாமும் அந்த உயிர்த்தெழுதல் மீது கட்டப்பட்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கும் திருச்சபை எல்லாம் எழுந்து நிற்கிறது, திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறதை எல்லாம் நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால அந்த உயிர்த்தெழுதலை பற்றி இயேசுவானவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார், தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே வருகிறார். திருமறையை நாம் அடிக்கடி பார்க்க வேண்டும், அடிக்கடி பார்த்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறையிலே இயேசுவானவர் எதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், எதை மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், சீடர்களுக்கு மறுபடியும் எதை கற்றுக்கொண்டே இருக்கிறார் என்பதெல்லாமே நாம் திருமறையை படிக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சி என்பது என்ன சொல்ல வருகிறார் என்பதை பற்றி நாம் கிறிஸ்துவை ஏதோ ஒரு மறைபொருளாக பார்க்காமல் அதில் இருந்து ஆழமாக தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு உத்வேகத்தை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலே அந்த ஒரு அனுபவத்தோடு கூட இந்த நாளிலேயும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது, மிஷன் ஆஸ் ஷேரிங் கிரைஸ்ட் இன் பீஸ். இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணி, அவர் எப்படி தன்னுடைய ஊழியத்தை சீடரோடு கூட பகிர்ந்து கொண்டார், அப்படி ஆண்டவராக இயேசுவானவர் பகிர்ந்து கொள்வதற்குண்டான ஆழமான பொருள் என்ன, எதற்கு தன்னுடைய சீடர்களுக்கு மறுபடியும் அவர் காட்சி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஆழமான நோக்கம் என்ன என்பதை இதனாலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நான் சொல்ல அதை நீங்கள் அப்படியே கடைபிடித்து கொண்டிருந்தால்தான் இதனுடைய திருமறை பகுதி நமக்கு புரியும், இல்லை என்றால் புரியாது. அதனால வீட்டில் இருக்கிறவர்கள், நேரிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், வேதத்தில் கையில் வைத்திருக்கிறவர்கள், இது ஒரு பிரசங்கம் அல்ல, இதனுடைய ஆழமான பொருளை இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பதாக சீடர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அன்றைக்கு மட்டுமில்லை, இன்றைக்கும் இயேசு உங்களோடும் இருக்கிறார், என்னோடும் கூட இருக்கிறார். அவர் அன்றைக்கு வேதத்திலே கையில் வைக்கவில்லை, ஆனால் அதை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு திருமறை பகுதியுடைய ஆய்வு அன்றைக்கு நடத்தினார். அந்த பகுதி தான் இந்த திருமறை பகுதி. அதனால வேதத்தை வைத்திருக்க தயவுசெய்து நீங்கள் வேதத்தை திருப்பி பார்த்து படிக்கும் பொழுதுதான் அது உண்மையான பொருள் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 43 முடிய. இதில் 2 திருமறை பகுதியில் இருக்கிறது. ஏற்கனவே வாசிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதியான மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 7 முடிய உள்ள திருமறை பகுதியை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து கிறிஸ்து அந்த அறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீடர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி விளக்கம் கொடுத்து அதுக்குள்ளாக ஒரு ஆய்வு நடத்துகின்ற ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பகுதியை பற்றி இயேசுவானவர் அந்த நேரத்தில் எதை சொல்லி கொடுத்தாரோ கற்றுக் கொடுத்தாரோ அதை இப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் இந்த திருமறையின் வாயிலாக இன்றைக்கு நீங்கள் நானும் சிந்திக்கின்ற திருமறை பகுதி வழியாக மறுபடியும் இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதில் 2 பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 43 முடிய ஒரு பகுதியாக நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக அதனுடைய தொடர்ச்சியை நாம் முழுதி பார்க்கிறோம். இரண்டாவது தொடர்ச்சியாக 44ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் முடிய இரண்டாவது பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பிரிவுகளின் வழியாக இயேசுவானவர் சீடர்களுக்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலுடைய காட்சியின் வழியாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே தன்னை முழுமையாக கடைசி நேரமாக த ஃபைனல் டீச்சிங் கடைசியாக இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு பகுதியை
தன்னுடைய திருப்பணியை எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறார், எப்படி அவளுக்கு எடுத்து சொன்னார் என்கிற ஒரு பகுதியாக இங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவது பகுதியாக, முதலாவது பிரிவு லூக்கா 24 வசனங்கள் 36 43 முடிய உள்ள ஒரு பகுதியை, இயேசுவின் திருப்பணியை பகிர்ந்து கொள்வதற்காக முதன்மையாக எடுத்துக்கொண்ட ஒரு பகுதியாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு தலைப்பு நான் தந்திருக்கிறேன், ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப். இயேசு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், ஐடென்டிஃபை. இப்படி சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? திருமறையை நீங்கள் பல நேரங்களிலே பார்க்க வேண்டும். இந்த 2 பகுதிகள் வேதத்தின் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டு வாருங்கள். அதற்கு நான் உங்களுக்கு திருமறை வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற கிறிஸ்து. கடைசியாக அடுத்த வாரம் வருகின்ற வியாழக்கிழமை இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு ஏற போகிறார், பரத்துக்கு செல்ல போகிறார். கடைசியாக நான் உங்களோடு கூட பார்த்து பேசுகின்ற பகிர்வு இந்த இடம்தான். இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாக உங்களை விட்டு நான் கடந்து போக நான் போகிறேன். 3.5 ஆண்டு காலம் நீர் எங்களோடு கூட இருந்தீர், நானும் உங்களோடு கூட இருந்தேன். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையும் நான் சொல்லுகிற வார்த்தையும் சமூகத்திலேயும் பல இடங்களிலே நான் சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நீங்கள் ஆழமாக உற்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள். ஆனால் இது கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அந்த 49ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசியாக விண்ணுக்கு ஏறுகிறதுக்கு முன்பதாக சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் என்பதற்கு அடையாளமாக இந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதற்கொண்டு அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப், தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருந்தது கிறிஸ்துவின் காலகட்டத்தில். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் மறுபடியும் அவர்களுக்கு தோன்றினார். எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அவரிடத்தில் தோன்றி, உங்களுக்கு சமாதானம் உண்டு என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். நீங்கள் என்னை நீங்கள் பாருங்கள், என்னுடைய கைகளை பாருங்கள், என்னுடைய கால்களை பாருங்கள். உங்களிடத்தில் நான் 3.5 ஆண்டு காலம் உங்களோடு கூட நான் பணி செய்த அல்லவா, அவர்தான் நான். உங்களுக்கு பல நேரங்களிலே என்னுடைய நற்செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அவர்தான் நான். பிதாவை குறித்து பல விளக்கங்களை சொன்னேனே, அவர்தான் நான். மக்களுக்கும் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் குறித்து மக்களோடு கூட நாம் பேசி, மக்களோடு உட்கார்ந்து, மக்களோடு கூட உணர்வணர்ந்தி, பாவிகளோடும் பரியாசக்காரோடும் உட்கார்ந்து அவரிடத்தில் நான் பேசின அதே இயேசுதான் நான். இப்பொழுது நான் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நிலையை திருமறையிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த 26ஆம் வசனம், அதே யோவான் 26லே ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பதாக தோமாவுக்கு தன்னை காட்சி கொடுக்கிறார். காரணம், முதலாவது இருக்கின்ற பொழுது அவரை பற்றி அவர்கள் முழுமையாக நம்பவில்லை. இவர்தான் இயேசு என்று இந்த சீடர்கள் இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் பேசுகின்ற அந்த மொழி நடை, அவர் பேசுகின்ற அந்த ஒரு அழகு, இயேசு அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி எல்லாமே எவ்வளவுதான் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இவர்தான் உயிர்த்தெழுந்தவர், பழைய இயேசு என்று அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு காட்சி லூக்கா 20:19-20 தோன்றின போது அந்த இடத்துல தோமா இல்லை. அதனால மறுபடியும் காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இயேசுவானவர் தன்னுடைய நாட்களிலே தோமாவுக்கு காட்சி கொடுத்து தோமாவை அழைத்து, ஆணிகள் அடித்து என் கரங்களை பாரு, கால்களை பாரு என்று பார்க்கும் பொழுது தோமா அதை பார்க்கவில்லை. உண்மையால் ஆண்டவரே நீர்தான் என்று அவன் அறிந்து கொண்டான். ஆகினாலே சீடர்களுக்கு அவ்வப்பொழுது தன்னுடைய காட்சி கொடுத்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலேயும் அதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கிறோம். அந்த 2 பேர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மாலை நேரத்தில், பிற்பகல் நேரத்தில் தன்னுடைய பயணமாக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் அவருடைய சஞ்சலம், அவருடைய அவநம்பிக்கை, கலக்கம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தெரியாத ஒரு சூழ்நிலையிலே 2 பேர்களுமே ஒன்றை ஒன்று பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? நம்மை இந்த இஸ்ரவேல் தான், இந்த மீட்பர் தான் நம்மை ரட்சிப்பார் என்று நாம் நம்பி இருந்தோம். இப்பொழுதும் அவரும் நம்மை கைவிட்டு விட்டார்.
இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிறதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய அவநம்பிக்கையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை, எதிர்காலத்தை இன்னும் அதிகமாக எதிர்மறையான எண்ணங்களிலே அவர் பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து இவர்தான் நம்மை மீண்டு ரட்சிப்பார் என்கின்ற நம்பிக்கை குறைந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது இயேசுவானவர் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறார். தன்னை அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அடையாளப்படுத்தி தான் தன்னுடைய சீடர்களுக்கு மறுபடியுமாக ஒரு புத்து உணர்வுகளை, ஒரு புது உணர்ச்சிகளை, ஒரு புது எழுச்சியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் எம்மாவூருக்கு போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களோடு கூட தோன்றினார். இரவு நேரங்கள் வந்தபோது நீங்கள் வேறொரு கிராமத்துக்கு போக வேண்டாம், எங்களுடைய வீட்டிலே நீங்கள் தங்கி விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இயேசுவானவர் அந்த வீட்டிலே தங்கினார். தங்கின பொழுது அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுதுதான் இவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அவனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருடைய நம்பிக்கையினுடைய குறைச்சல் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயே இயேசுவானவர் தன்னுடைய அடையாளத்தை காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர்கள் மறுபடியுமாக நம்முடைய நம்பி இருக்கக்கூடிய இயேசுவானவர் நம்மை கைவிட்டு விட்டார், இனி நம்முடைய எதிர்காலத்தினுடைய உழைப்பு, வியாபாரம், தொழில் எல்லாமே இந்த பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்டு விட்டது, ஆகினாலே இனி அவரை நம்பி எந்த விதத்திலுமே நமக்கு பயனில்லை என்கிறத முடிவு செய்து 8 பேர்களாக 6 பேர்களாக தங்களுடைய வலைகளை எடுத்துக்கொண்டு மறுபடியுமாக மீன் பிடிக்க அவள் புறப்பட்டு விட்டார்கள். ராம் முழுதுமாக அவள் மீன் வலையை போட்டார்கள். அவளுக்கு மீன் அங்கே அகப்படவில்லை. இயேசுவானவர் கரையில் நின்றார். யோவான் அவரை பார்த்து கர்த்தர் என்றார். பார்த்து தெரிந்து கொண்டார்கள். அவளுக்கு இந்த கறி நெருப்பு போடப்பட்டிருந்தது. கரை ஓரத்திலே போய் அவர் சொல்கிறார், வாருங்கள் போஜனம் பண்ணலாம், கம் அண்ட் ஈட். அவருக்கு ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளாக ஒன்று செய்து காண்பித்துக் கொண்டே இருந்தார். காரணம், இயேசுவானவர் தன்னுடைய பாடு மரணத்துக்கு முன்பதாக ஒரு மேல் அறையை எனக்கு ஒழுங்கு செய்யுங்கள், அந்த மேல் அறையிலே நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு புதிய உடன்படிக்கையாக ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்க போகிறேன் என்ற ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளாக உங்களுக்காக நான் பாடுபட போகிறேன், மரணத்தை நான் சந்திக்க போகிறேன், இந்த பூமியிலே உடல் என்பது உடைக்கப்பட போகிறது என்று அடையாளமாக அவர் தன்னுடைய கடைசி இரவு உணவாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அந்த கடைசி பந்தை நிறைவேற்றினார். அதோடு இப்படி உணவு அதோடு கூட முடிந்து விட்டது. அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து நான் ஒருபொழுதும் நான் சாப்பிடவே நான் மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த உறவுகளின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீடர்களுக்கும் தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு பொழுதெல்லாம் அந்த உடலை காண்பித்து, அப்பத்தை காண்பித்து, சாப்பிடுகின்ற உணவுடைய நிகழ்ச்சியை காண்பித்து இயேசு தன்னை முழுமையாக காண்பித்துக் கொண்டே இருந்தார் என்று நாம் திருமுறையில பார்க்கிறோம். அதனாலே இயேசுவானவர் தன்னை முழுமையாக அடையாளம் காட்டுவதற்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். உங்களுக்கு சமாதானம் என்றார், உங்களுக்கு நான் உணவை நான் கொடுக்க வந்தேன் என்றார், உங்களிடத்தில் வாருங்கள் அப்பம் பிற்கலாம் என்று சொல்லுகிறார். எல்லாம் இந்த உணவின் வழியாகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அவளுக்கு தெரிய வேண்டியதை அவசியமாக இருக்கிறதே ஒழிய இயேசுவை கடைசி வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதலுடைய காட்சியை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. நம்பிக்கை குறைவு, ஒரு அவநம்பிக்கையாக இருந்தது என்று சொல்லி நாம் திருமுறையில பார்க்கிறோம். எவ்வளவுதான் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கைகளை பாருங்கள், என்னுடைய கால்களை பாருங்கள், நான் பேசுகிற இந்த மொழி நடையாய் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டாமா? நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உலகத்திலே பாடுகளை சந்திப்பேன், மரணத்தை சந்திப்பேன், 3ஆம் நாள் உயிர் கொள்ளுவேன் என்கிற ஒரு செய்தி நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே வந்தேனே, அவர்தான் நான் என்று தன்னை மறுபடியுமாக மீண்டுமாக சீடர்களுக்கு அப்பத்தின் வழியாக, மீனை சாப்பிடுகிற வழியாக, இரவு நேர ஜெபத்தின் வழியாக தன்னை அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அதனாலே இயேசுவை அவர்கள் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர்தான் இயேசு, இவர்தான் நம்மோடு இருந்தார், இவர்தான் 3.5 ஆண்டு காலம் நம்மோடு இருந்தார். நாம் இவரோடு கூட தான் பயணம், நாம் இவரோடு கூட தான் நாம் படுத்து உறங்கினோம், இவரோடு தான் நாம் கிராமங்களுக்கு வழி பயணமாய் சென்றோம், எருசலேம் தேவாலயத்துக்கு நாம் சென்றோம், பல இடங்களுக்கெல்லாம் நாம் செல்லுகிற பொழுது இவர்தான் என்பதை சீடர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக அவளை பார்க்க முடியவில்லை,
அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை, அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்து தன்னுடைய கடைசி டீச்சிங், கடைசி த ஃபைனல் போதனை என்று சொல்லுகிறதை பற்றி சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு நம்பிக்கை குறைவு வந்து விட்டது. என்னுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஊழியத்தை நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய சமாதானத்தின் வழியாக இந்த உலகத்துக்குள்ளாக நீங்கள் இந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது, என்னை முழுமையாக கண்டுபிடித்து என்னை புரிந்து கொண்டு என்னுடைய வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் என்னை நம்ப வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய முற்பகுதி நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 33ஆம் வசனம், 24-33, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு கூடியிருந்தவர்களும் கூடியிருக்கிறதை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவள் அப்பத்தை பிக்கையில் அவரோடு கூட அவற்றை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவளோடு கூட சேர்ந்து கொண்டார். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். மோசேவுக்கு தரிசனமானவன் நான் தான், மரியாளுக்கு தரிசனமானவன் நான் தான், எம்மாவோட சீடருக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது அவரோடு கூட சேர்ந்து கொண்டவன் நான் தான். அதற்கு அடையாளமாக ஏற்கனவே என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கக்கூடிய என் உடலையும் உடைத்து நான் உங்களுக்கு அப்பத்தை சாப்பிடுகிற வழியாக இந்த உலகத்தில் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கென்று பல பாடங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா, அவர்தான் நான் என்று மறுபடியும் எம்மாவோடு சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் அவரோடு கூட சேர்ந்து கொண்டார். 36 வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 24:36. இவளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார். ரொம்ப பயந்துட்டார். இவர்தான் அவர் என்று சொல்லுகின்ற ஒரு பயமும் அச்சமும் அவளை கலங்கி இருந்து கொண்டிருக்க பார்க்கிறோம். அவர் அவளை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழுப்புறது என்ன? ஒருவருக்கு ஒரு பேசிக்கிறாங்க. இவர்தான் அவரா? நம்மோடு கூட அப்பம் பிட்டவர் இவர்தானா? நம்மை மீன் பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களை மனுஷர்கள் பிடிக்க நம்மை அழைத்து கொண்டு வந்தாரே, அவர்தான் இவரா? ஏற்கனவே பாடு மரணங்களை குறித்து நம்மோடு கூட பேசி பகிர்ந்து கொண்டு திருப்பணியை எனக்காக நீங்கள் செய்ய வேண்டும், உலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட பேசணும், அவர்தான் இவர்தானா? சகையினுடைய வீட்டிலே நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் சகையினுடைய வீட்டிலே அந்த பாவிகளோடு உட்கார்ந்து பேசணும், அவர்தான் இவரா? கெட்சமனே தோட்டத்திலே அழுது ஜெபம் பண்ணார், அவர்தான் இவர்தானா என்பதெல்லாமே அவளுக்குள்ளாக ஒரு முரண்பாடுகள், சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறதை இயேசுவானவர் கண்டுபிடித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார் 39ஆம் வசனம், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவளுக்கு காண்பித்தார். ஒரு நம்பிக்கையை அஸ்திபாரப்படுத்துகிற கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளாக என்னை பின்பற்றி வரக்கூடிய சீடர்கள் என்னுடைய பாடுகளையும் மரணங்களையும் குறித்து உயிர்த்தெழுதலையும் குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தன்னை அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொண்டு சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஒரு ஆழப்படுத்துகின்ற ஒரு கிறிஸ்துவாக இங்கே நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் தன்னுடைய பாடலை சொல்லுகிற பொழுது தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார், எங்களுடைய கண்ணார கண்டதும் எங்களுடைய காதால கேட்டதும் என் கைகளின் தொட்டதுமான ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சாதாரணமான இந்த கிறிஸ்துவ அல்ல. இவர் சாதாரணமாக இந்த பூமியில அலைந்து தெரிந்த ஒரு மனிதன் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல தோண்டி, ஏதோ ஒரு இடத்துல நடந்து, ஏதோ ஒரு இடத்துல சம்பவத்தை காண்பித்து, ஏதோ ஒரு இடத்துல மறைந்து போய் வந்தவர் அல்ல. அவரோடு கூட நாங்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவர் எங்களுக்கு பல நேரங்களிலே தன்னுடைய தரிசனத்தையும் தன்னுடைய காட்சியும் காண்பித்து எங்களுக்குள்ளாக அமிழ்ந்து போன, மறைந்து போன, நம்பிக்கையற்ற, புரிந்து கொள்ள முடியாத, அவர்களை நான் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையை ஒவ்வொன்றையும் உடைத்தார். எங்களுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையை அவர் கண்டுபிடித்து அவை உடைத்தார். நாங்கள் இயேசுவை கண்டுபிடித்தோம். புரிந்து கொள்ள முடியாத மனநிலை இருந்தது, அதையும் உடைத்தார். கிறிஸ்துவை நாங்கள் புரிந்து கொண்டோம். தொட்டு பாருங்கள், என் கைகளையும் கால்களை பாருங்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் அருகாமையில் வந்து எங்களை கைகளை ஈட்டினார். எங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய கண்களையும் அவர் உடைத்தார்.
அப்படி எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். எங்களுடைய கண்களாலே நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய காதுகளாலே நாங்கள் கேட்டதும், எங்கள் கைகளில் தொட்டதுமான ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அது ஒரு செத்துப்போன மாமிசம் அல்ல, செத்துப்போன வார்த்தை அல்ல, உயிருள்ள ஒரு வார்த்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஒரு பர்சனாலிட்டி பற்றி நாங்கள் பேசுகிறோம், ஆவியை குறித்து நாங்கள் பேசவில்லை என்று யோவான் சொல்கிறார். என் கைகளை பாருங்க, என் கால்களை பாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை, என்னை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே இல்லை, என்னை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. உங்கள் பக்கத்திலே நான் இருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ உங்களோடு நான் வந்து நான் தங்குவேன். உங்களுடைய இரவு உணவில் நான் தங்குவேன். எங்களை நீங்கள் அழைத்தால் நம்பிக்கையற்ற நேரத்தில் நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற பொழுது நம்பிக்கையின் ஒரு அச்சாரமாக, ஒரு நம்பிக்கையின் ஒரு நங்கூரமாக, கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலே நீங்கள் அழைந்து தருகிற பொழுது நான் உங்களுக்கு வந்து நம்பிக்கையாய் வந்து நான் இருப்பேன் என்கிறதை இந்த 24 முதல் கொண்டு 43 முதல் கொண்டு அந்த வசனங்களை முதல் பிரிவாக நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டும், தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். காரணம், சீடர்கள் அன்றைக்கு வைத்திருந்த இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை, நம்பிக்கை குறைவு. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பாடு மரணங்களை எவ்வளவுதான் நாம் பேசி அதை நாம் சிந்தித்து கொண்டு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருந்தாலும் கூட சில நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை குறைந்து போய்விடுகிறது. அவரை நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை, இன்னும் சரியாக அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோதான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துக்குள்ளாக வாழ்ந்து வருகிறோம். ஏதோ ஒரு இந்த பூமிக்குள்ளாக அல்லலசல் படுகின்ற ஒரு அவநம்பிக்கையில, புரிந்து கொள்ள முடியாத ஒரு அவநம்பிக்கையில நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கும் ஒரு இழுப்புண்டு, சிக்குண்டு, பின்னிட்டு போய்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது இயேசுவானவர் தன்னுடைய திருப்பணியை சமாதானத்தின் வழியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அன்னைக்கு சீடருக்கு கற்றுக் கொடுத்தார், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார் இந்த பாடம். நீங்கள் சும்மா அப்படியே வந்துட்டு நாம் அப்படியே போயிட்டு ஒரு அவநம்பிக்கையோடு கூட இருக்கிற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை பற்றி நான் விரும்பவில்லை. முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், முழுமையான விசுவாசம் என் மீது வைக்க வேண்டும், முழுமையான நம்பிக்கை என் மீது வைத்து நீங்கள் வாழுகிற பொழுதுதான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். காரணம், நான் உங்களை எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கிறேன், உங்களுடைய அவநம்பிக்கை குறித்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் என்னை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையை நான் தெரிந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை பார்ப்பதற்குரிய கண்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பித்து இயேசுவை முழுமையாக கண்டுபிடிப்பதற்கு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், சீடருக்கு அடையாளப்படுத்தி கொண்டார் என்பதுதான் இந்த 34ஆம் வசனம் முதற்கொண்டு 40ஆம் வசனம் வரைக்குமாக நாம் திருமுறையில் பார்க்கிறோம். இன்னொரு ஒரு ஐடென்டிஃபையை காட்டுறார். இன்னும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல. உடனே சொல்லுகிறார், ஆனாலும் சந்தோஷத்தினாலே அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லூக்கா பதிவு செய்கிறார். இந்த லூக்கா மட்டும்தான் இயேசுவை பற்றி ஆழமாய் சொல்றார். இன்னும் நீங்க என்ன விசுவாசிக்கல, நான் தான் வந்திருக்கேன், இவ்வளவு சொல்லியும் கூட நீங்க நம்பிக்கவில்லையே என்று சொல்லுகிற பொழுது அடுத்து சொல்கிறார், அப்பொழுது ஒரு பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவர் கொடுத்தார். இதா இருந்தா கொடுங்க, நான் சாப்பிட்றேன். அப்படியாவது இங்கே தெரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், இந்த சீஷர்கள் எப்பொழுதுமே இயேசுவை எப்படி தான் அடையாளம் பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது தான். என்னால் கடைசி அவளுக்கு உணவு இந்த கடைசி இரவு உணவு அந்த அப்பமும் அப்படி உடலையும் கொடுத்தது தான் இன்னும் அவங்களுக்கு மனசில் இருந்தது. அதனால தான் கடற்கரை ஓரத்தில் மீனை கொண்டு வாங்குவார், எம்மா ஊருக்கு போகும்போது அப்பத்தை எடுத்து ஆஸ்வதிப்பார். அப்படியாவது என்னை இவர்கள் கண்டுபிடித்துக் கொள்வதற்கு வழி வாய்ப்பு அமையுமா என்பது ஏதாவது ஒரு வகையில் இயேசு தன்னை இந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த ஆற்றலை எப்படியாவது சீரனுக்குள்ளாக உள்ளே நுழைக்க வேண்டும் என்று விரும்பினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எந்த விதத்திலுமே இயேசுவான உள்ளே வருவதற்கு நமக்கு இடம் கொடுப்பதே இல்லை. ஏதோ ஒரு தடை நம்மை தடுத்து கொண்டே இருக்குது. முன்பதாக சில தடுப்பு சுவர்கள் இருக்கிறது, நம்முடைய பிற்புறத்தில் நமக்கு அவநம்பிக்கை என்கின்ற ஒரு தடுப்பு சுவர் நிற்கிறது, அவநம்பிக்கை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது, கண்டுபிடிக்கவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற நம்மை சுற்றிலுமாக ஒரு வேலி அடைத்ததை போல ஒரு அவநம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இறை ஆற்றல் எப்படியாவது நமக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்பி ஏதாவது ஒரு வகையில் ஊடுருவி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மீன் இருந்தால் கொஞ்சம் கொண்டு வாப்பா, நான் சாப்பிடுவேன், இப்படியாவது புரிஞ்சுக்குவாங்களா
அப்படின்னு கொண்டு வந்து அங்கே மீனையும் அங்கே இருக்கக்கூடிய தேன் துணிக்கி வாங்கி சாப்பிடுகிறார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்படித்தான் புரிந்து கொள்வதற்காக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். தன்னை அடையாளப்படுத்தி நான் கிறிஸ்து கிறிஸ்து என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு சீடருடைய எண்ணங்கள் முழுமையாக வழங்கி போனது. முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தபடினாலே மறுபடியும் ஒரு நம்பிக்கையை சீடர்களுக்கு தந்து தன்னை அடையாளத்தின் மூலியமாக அவரை காண்பித்து இந்த நம்பிக்கையை வளர்த்தி கொண்டு பாடு மரண உயர்த்தலுக்குள்ளாக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நான் அப்படித்தான். இந்த திருமறை பகுதி ஆழமான திருமறை பகுதி. நீங்கள் என்ன சரியா என்ன நீங்கள் கண்டுபிடிக்கல. என் மீது நீங்கள் என்ன சரியா உங்களுக்கு நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை குறைவு இருக்கிறது. ஒரு நம்பிக்கை குறைச்சல் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை வீணான நம்பிக்கையா இருக்கிறது. இன்னும் என்னை முழுமையாய் நம்பவில்லை. என்னுடைய உயிர்த்தெழுதலுடைய பயணத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளவில்லை. என்னை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ விதமான ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்குள்ள அகர்ந்து கொண்டிருக்கிறது, தடுத்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து கொண்டு என் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வருவதற்கு மறுபடியுமாக என்னுடைய தரிசனத்தை காண்பித்து உங்களுக்கு காட்சி காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன். இப்படியாவது நீங்கள் என்னுடைய நம்பிக்கைக்குள்ளாக வளர்ந்து என்னுடைய பாடு மரண உயர்த்ததற்குள்ளாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கிறதை பற்றி ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44 49 முடிய உள்ள ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். 24-44 நான் வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவரை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோடு எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது என்பதை பற்றி 2வது பிரிவிலே அவர் சொல்லுகிறார். முதலாவது ஒரு பிரிவு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய அனுபவங்கள் வழியாக சில விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 2வதாக ஐடென்டிஃபை யுவர்செல்ஃப், உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவானவர் ரொம்ப ஆழமாக லூக்கா அந்த பதிவு செய்கிறார். என் திருப்பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற 3 காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மோசேயுடைய நியாயப்பிரமாணம், 2வது இறை வாக்குரைத்தவர்கள் அதாவது தீர்க்கதரிசிகள், 3வதாக சங்கீதம் பாடல்கள். இந்த 3மே பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஏன் இப்படி சொல்றாரு? தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டு நம்பிக்கை குறைந்திருக்கிற மக்களிடத்துல நம்பிக்கையை தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு நம்பிக்கை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போனார். 2வதாக தன்னுடைய திருப்பணியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். சமாதானத்து வழியாக இந்த உலகத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற சீடர்களுக்கு, செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற சீடர்களுக்கு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன என்று அவர் சொல்லுகிற பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா லூக்காவில் இவங்க ஒரு சீஷருக்கு அப்படியே போய்கொண்டு இருப்பார். அப்பொழுது அவருக்கு வேத ரகசியங்களை பற்றி அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். பழைய ஏற்பாட்டுக்குண்டான வேத ரகசியங்களை, பழைய ஏற்பாட்டுடைய கருத்துக்களை, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கூடிய தீர்க்க தரிசிகள் சொன்ன நிகழ்வுகளை அவர் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருப்பார். இப்படி மறுபடியுமாக லூக்கா இங்கே சொல்லுகிற பொழுது அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதம் என்னை குறித்து எழுதியிருக்கிறது எல்லாம் நிறைவேண்டியதாக இருக்கிறது என்று அவர் மறுபடியும் சொல்லுகிறார். ஒரு சீடன் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரண உயிர்த்தெழுதலை பற்றி இந்த உலகத்திற்குள்ளாக போய் சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை தெரிந்திருக்க வேண்டும். 2வதாக தீர்க்க தரிசிகள் சொன்ன இறை வாக்குரைத்தவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னவைகளை தெரிந்திருக்க வேண்டும்.
மூன்றாவதாக சங்கீதங்களினாலும் பாடல்களின் வழியினாலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான தன்மைகளை பற்றி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். இதை மூன்றையும் பற்றியும் சொல்லுகிறார். எபிரேய மொழியிலே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இந்த தனா என்று சொல்லுவார். TANAK, தனா என்றால் எபிரேய வார்த்தையிலே 3 பொருள்பட சொல்லுகிறார். டி என்றால் தோரா, நியாயப்பிரமாணம், சட்டம், சட்ட புத்தகம் என்று சொல்கிறார். என் என்று சொன்னால் நபீம் என்று சொல்வது தீர்க்கதரிசிகள். நபீம் என்றால் இறை வாக்குரைக்கிறவர்கள், நபீம் என்று. கே என்றால் கெத்துபீம், த விஸ்டம் லிட்ரேச்சர், சங்கீத பாடல்கள். இந்த மோசேயுடைய, நன்றாய் கவனிங்கள், மோசேயுடைய நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 பெரிய தீர்க்கதரிசிகள், 16 சிறிய தீர்க்கதரிசிகள், எலியாவும் எலிசாவும் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள் வழியாக சங்கீதங்களின் பாடல்கள் 22ஆம் பாடல் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை சொல்லுகின்ற ஒரு திருப்பாடல், 119ஆம் சங்கீதத்துடைய திருச்சட்டம் சொல்லப்படுகின்ற நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள், திருப்பாடல்கள் சொல்லுகின்ற இவை 3மே திருமறை முழுமையாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசிகளும் சொன்ன வார்த்தைகளும் திருப்பாடல்களையும் 3ஐயும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலே அது முழுமை பெறுகிறது. சும்மா இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடு மரணத்தை பற்றி மட்டும் நீங்கள் தெரிந்தால் போதாது. சீடர்களுக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி நான் கண்டுபிடித்தேன், நீங்கள் மீன் பிடிக்கிறவர்களாக நீங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தீர்கள், நான் உங்களை மனுஷருடன் பிடிக்கிறவர்களாக நான் உங்களை அழைத்து கொண்டு வந்து, நான் இந்த பூமியிலே 3 ஆண்டு காலம் பணி செய்த பொழுது எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக நான் சென்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்த பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக சென்று பரிசேயர் இடத்திலும் சதுசேயர் இடத்திலும் நான் பேசின பொழுதும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ரபீம் என்று சொல்லுகின்ற, ரபாய் என்று சொல்லுகின்ற யூத ஆசிரியரிடத்திலே நான் பேசுகிற பொழுதும் நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள், கண்டுபிடித்திருப்பீர்கள். இப்படி பல முரண்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும் பொழுதும், எருசலேமில் பேசுகிற பொழுதும், பெரிய அதிகாரத்தில் பேசுகிற பொழுதும், பரிசேயர் இடத்துல பேசுகிற பொழுதும், சதுசேயர் இடத்துல பேசுகிற பொழுதும், மற்ற மக்களிடத்தில் நான் பேசுகிற பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள், கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். அப்படி நான் அவரிடத்தில் பேசுகிற பொழுதெல்லாம் என்னுடைய பாடு மரணத்தை குறித்து நான் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருப்பேன். அதை நீங்கள் கவனித்தீர்களா இல்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தினுடைய முடிவு கடைசி நிமிஷத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன். நீங்கள் உலகத்திற்குள்ளாக சென்று நீங்கள் என்னை பற்றி பாடு மரணத்தை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நியாயப்பிரமாணம் தெரிந்திருக்க வேண்டும், தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை தெரிந்திருக்க வேண்டும், இந்த கெத்துபீம் என்று சொல்லுகின்ற சங்கீதங்களின் வழியாக என்னை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய 3 நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தெரிந்திருந்து வேத அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். The knowledge about God, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் லூக்கா கடைசியாக சொல்வார். இந்த பகுதியை நீங்கள் பாருங்கள், எப்படி அவர் சொல்லுகிறார். 3ஆம் நாளிலே மருத்துவர் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. 47ஆம் வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்களே இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் கடந்து சென்று போய்விட்டால் என்னுடைய ஊழியத்துடைய திருப்பணியை, முழு பணியை நான் கொடுத்து விட்டு செல்லுகிற பொழுது நீங்கள் உலகத்திற்கு சென்று என்னுடைய பாடு மரணங்களை குறித்து, எங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் முழுமையாகவே நீங்கள் கரைத்து குடித்திருக்க வேண்டும். என்னை பற்றி தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். சங்கீதங்களிலும் பாடல்களினாலும் ஞான பாடல்களினாலும் திருப்பாடல்களினாலும் இந்த திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கிற என்னை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இதை தெரிந்திருக்கிற பொழுதுதான் எனக்குள்ளாக நியாயப்பிரமாணம் இருக்கிறது, எனக்குள்ளாக தீர்க்க தரிசனம் இருக்கிறது, தீர்க்க தரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனம் எனக்குள்ளாக நிறைவேறி இருக்கிறது, எனக்குள்ளாக பாடு மரணத்தை பற்றி தானே திருப்பாடலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ம் நான் உங்களுக்கு வழங்குறதுக்கு முன்பதாக இதை 3ஐயும் நீங்கள் கடைபிடித்து அதை கண்டுபிடித்து நீங்கள் அதில் வளர்ந்து கடவுளுடைய வார்த்தையை இந்த உலகத்துக்குள்ளாக சென்று நீங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுதுதான் இந்த பூமிக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பார்கள். என்னுடைய உடன்படிக்கை உயிர்த்தெழுதல் வழியாக
உங்கள் மூலியமாக நிறைவேறும் என்று கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுத்து காண்பித்தார், உணவை கொடுத்து காண்பித்தார். நீங்கள் உலகத்திற்குள்ளாக ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், இந்த உலகத்துக்குள்ளாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை இல்லாமல், கடவுளுடைய வாக்குத்தத்தம் இல்லாமல், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வாக்குறுதி இல்லாமல், பாடல் வழியாக கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்வது இல்லாமல், உலகத்துக்கு கடவுள் வார்த்தை இல்லாமல் நீங்கள் பிரசங்கிக்க முடியாது என்று கடவுளுடைய வார்த்தை பற்றி சொல்கிறார். ஆண்டவர் பல நேரங்களில் சொல்வார். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் இதை பற்றி ஆழமாக சொல்வார். இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறினது என்பதை பற்றி சொல்வார். அதனால்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது பிரசங்கம் அல்ல, கடவுளாக கிறிஸ்து கடைசி நாட்களே சீடருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சம்பவங்களை பற்றி இயேசுவானவர் கடைசியாக சீடருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த திருமுறையில் நமக்காக தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கலாத்தியர் 3:13 பார்த்தினால், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின், கவனியுங்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகங்களில் 22ஆம் பாடலில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகள், இந்த மூன்றுமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமையாக இந்த உலகத்துக்குள்ளாக நிறைவேறப்பட்டது என்பதை பற்றி பவுலடிகளால் கலாத்திய திருச்சபைக்கு சொல்கிறார். முதலாவது உணவு இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய உணவு. இரண்டாவது உணவு என்று சொல்வது கடவுளுடைய வார்த்தை. இது இல்லைன்னா நீங்க பூமியில எனக்காக ஊழியம் செய்யவே முடியாது. நான் மறைந்து போய் விடுவேன். இன்னும் ஒரு 4 நாட்களுக்குள்ளாக நான் விண்ணுக்கு ஏறி விடுவேன். என்னை பற்றி நீங்கள் பூமியிலே கடைசி வரைக்கும் இந்த பாடு மரணங்களை உயர்த்துவதை பற்றி கடைசி வரைக்கும் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஆகும், என்னுடைய வருகை கடைசி வரைக்கும் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்துக்குள்ளாக என்னுடைய பாடு மரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழுமையான கடவுளுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார். 40 நாட்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ஆண்டவர் இந்த செய்தியை தன்னுடைய சீஷருக்கு சொல்லுகிறார். இயேசுவானவர் 40 நாட்கள் தன்னுடைய பாடு மரணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதை எப்படித்தான் சொல்லுகிறார். கடைசியாக பிசாசு ஒன்று வந்த இடத்துல சொல்லுவார், இங்கே கீழே இருக்கிற கல்லுல எல்லாம் நீங்கள் அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே சாதாரண அப்பங்களினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷகுமாரன் பிழைப்பான் என்று. 2 பிரிவுகள். தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட கிறிஸ்து நம்பிக்கை குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்தி நம்பிக்கையின் வழியாக அவரை இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்பி தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய திருப்பணியை அநேக மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு முதலாவது ஒரு முறை. இரண்டாவது முறையை பற்றி நாம் பார்க்கும்பொழுது 46 49 முடிய கொடுக்கப்பட்டிருக்கிற டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தையே நம்பிட்டு இருக்காதீங்க, கடவுள் வார்த்தை இறுக்கமாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராக இயேசுவானவர் சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசேயுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள், சங்கீதங்களின் பாடுகள், 3 உட்பிரிவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறினதை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 பகுதிகளுமே நம்முடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காலகட்டம். இவை எல்லாவற்றையும் சீடருக்கு நான் சொல்லி நம்பிக்கையை நான் கொடுத்தேன். இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தையின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு என்பதை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் என்று 2 பிரிவுகளையும் சொல்லி நமக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் கான்டெக்ஸ்ட் என்று சொல்கிறார். இன்றைய சூழ்நிலை இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? எனக்கு உணவும் அவசியம்தான். ஏன்னால் எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது, எல்லா விதமான வேலை வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழல். நம்முடைய வாழ்க்கையில் வருவாயும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. அடுத்த உணவுக்கு என்ன செய்வதென்றே நமக்கு தெரியாது.
இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனநிலையிலே நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலும் கூட ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார். அந்த நேரத்திலும் கூட என்னை அடையாளப்படுத்தி ஒரு நம்பிக்கையின் வழியாக அவருடைய வாழ்க்கை என்று சொல்லுகின்ற ஒரு உணவை கொடுத்து நான் அவளுக்கு நம்பிக்கையாக அவளுக்கு வழிகாட்டியாக அமைந்தேன். இரண்டாவதாக, இதிலேயே நம்முடைய வாழ்ந்து விடக்கூடாது. இந்த ஒரு பாடுகளிலேயும் கஷ்டங்களிலும் கூட கடவுளுடைய வார்த்தை இறுக்கமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பாடு மரணத்தின் உயிர்த்தெழுதலின் வழியாக இந்த மோசையுடைய நியாயப்பிரமாணம், ஆண்டுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், சங்கீதனுடைய பாடல் வழியாக நான் எப்படி கற்றுக் கொடுத்தேன் என்பதையும் கடல் வழியில் வார்த்தையாக நீங்கள் உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார். இந்த பாடுகள் இன்றைக்கு நம்ம குவாரண்டைன்ஸ் டே என்று சொல்கிறோம். கொரோனா வைரஸினால் மட்டும் இன்றைக்கு மட்டும் உண்டானதல்ல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதனுடைய பாடுகளும் மரணங்களும் உயிர்த்தெழுதலும் அவன் நம்பிக்கை நீங்கள் பார்த்தால் இதைவிட மிகவும் கொடுமையான காலம் அன்றைக்கு இருந்தது. அந்த காலத்தில் கூட இயேசுவானவர் சீடருக்கு நம்பிக்கை கொடுத்து, நம்பிக்கையினுடைய உணவை கொடுத்து, நம்பிக்கையினுடைய உணவாய்க்கூடிய கடவுளுடைய வார்த்தையை கொடுத்து அப்படி சிறப்பாக வழிநடத்தினார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஒரு சூழ்நிலையும் நம்முடைய நிலையை கலங்கி போய்விடக்கூடாது, கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த உயிர்த்தெழுதலுடைய சாரம், அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட உணவும் நமக்கு அவசியம்தான். கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இதைவிட அது இன்னும் உயர்ந்திருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து உலகத்துக்குள்ளாக நீங்களும் நான் அவர் கண்டு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பான பணியை, இந்த திருப்பணியை, அமைதியினுடைய திருப்பணியை உங்களுடைய கரத்திலும் நம் அனைவருடைய கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட என்றைக்கு நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ, என்றைக்கு இதை நாம் அறிக்கை சொல்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் நம்பிக்கை என்கின்ற செடியின் துளிர் எப்படி வளர்கிறதோ அதே போல இந்த நம்பிக்கையினுடைய செடி நம்முடைய வாழ்க்கையில் துளிர்க்கும். அது வீணாய் போகாது. அந்த நம்பிக்கையின் வழியாக கடவுள் உங்களையும் என்னை வழிநடத்தி உயிர்த்தெழுதலுடைய ஆற்றலை இன்னும் நீங்கள் நான் வளர்ந்து பெருக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஆழமாய் நிலைநிறுத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் கண்டுபிடித்தோம். ஆனால் இன்னும் சில நேரங்களில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, எங்களுடைய பக்தி வைராக்கியம் ஏனோ தானாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை சரி செய்து மறுபடியும் ஒரு நேர்பாதையில நடத்துவதற்கு நீர் அதுக்குமாறாக கிறிஸ்துவை கொண்டு பாடுகளையும் மரணத்தையும் சந்தித்து உயிர்த்தெழுதல் வழியாக நல்ல வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்பொழுதுமே உண்மை நீர் அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கடவுள், இன்னைக்கு திருமறையின் வாயின் வழியாக, உடைய வேத வசனத்தின் வழியாக நாங்கள் வேத வசனத்தை இறுக்கமாக நாங்கள் பிடித்துக் கொண்டு உடைய வார்த்தை என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அந்த வார்த்தையிலே நாங்கள் கடைசி வரைக்குமாய் நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் நித்திய வாழ்வுக்கென்றே நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லிக்கிறோம். மனம் உடைந்திருக்கிறோம், மனம் கசந்திருக்கிறோம், மனம் கலங்கி கொண்டிருக்கிறோம். கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இன்றைய வாழ்வுக்கு தேவையான வழிநடத்தல் எங்களுக்கு கிடைக்காத என்று சொல்கின்ற ஏக்கம், பரிதவிப்பு, அலசல்கள்லாம் இருந்து கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டங்களையும் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய மன்னாவையும் எங்களுக்கு தந்து இந்த உலகத்தில் வழிநடத்தி உலகம் தருகின்ற உணவையும் நாங்கள் பெற்று வாழ்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு வைத்திருந்த கடவுள் எங்களோடு கொடுக்கிறேன் என்கின்றதை நாங்கள் மட்டுமல்ல, அந்த உடலையும் உறவையும் நாங்கள் என் உள்ளத்திற்குள்ளாக ஏற்றுக்கொண்டு திருப்பணியாக பிறருக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களையும் ஒரு அடையாளங்களாக மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய சபையை சேர்ந்தவர் திருமதி சுசீலா அவர்கள் நேற்றைய தினம் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள்.
திரு சீலா மனோகருடைய தாயார் அவர்கள் நேற்று தினத்திலே கத்தருக்குள்ளாக நித்திரையடைந்து நேற்று மாலை 5 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். துயரத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தின் மக்களுக்கு நீதாமே தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய திருச்சபை சேர்ந்த திரு லிவிங்ஸ்டன் அவருடைய தாயார் திருமதி மணியம்மாள் செல்லப்பா அவர்கள் இன்று கத்தருக்குள்ளாக நித்திரடைந்தார்கள். அவருடைய நல்லடக்கம் இன்று மாலை 4 மணிக்கு நம்முடைய திருச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய கல்லறை தோட்டத்திலே நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கிறேன். துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தின் மக்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய கோவை திருமண்டலத்துடைய அனைத்து ஆயர்களுடைய தொடர் ஜெபம் நேசரின் பாதத்தில் என்கின்ற சங்கிலி தொடர் ஜெபம் நம்முடைய பேராயர் மூலியமாக இன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நம்முடைய திருமணத்திற்குரிய ஒவ்வொரு ஆயர்களும் அதில் தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறார்கள். இந்த நாளில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அவல நிலை மற்றும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மக்கள் படுகின்ற வேதனை, தொழில் முடக்கங்கள், குறு சிறு தொழிலெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாற்றப்பட்டு வெகு சீக்கிரத்திலே ஒரு விழிப்புணர்வும் வெகு சீக்கிரத்திலே நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று நம்முடைய கோவை திருமணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயர்களும் ஜெபிக்க இருக்கிறார்கள். அது ஒரு சங்கிலி தொடர்பு ஜெபமாக இருக்கும். அது முற்பகல் இப்பொழுது இன்றைய நாளில் இன்று முற்பகல் 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்குமாக நேரலையிலே அதை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரலையை நமக்காக ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய CSI சென்ட் பீட்டர் சர்ச் ரத்தனபுரி திருச்சபையின் ஆயரும் அந்த திருச்சபை மக்களும் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் இல்லத்திலிருந்து அந்த தொடர் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபை சேர்ந்த எஸ் ஆனந்தராஜ் அவர்களின் மகள் செல்வி மரிய ஜென்சி என்பவரும் CSI திருச்சி சாலை திருச்சபை சேர்ந்த காலம் சேர்ந்த திரு டேவிட் ராஜன் அவர்களின் மகன் செல்வன் டி வில்லியம் செல்லத்துறை என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இதுவருக்கு 2ஆம் அறிக்கை. CSI இமானுவேல் திருச்சபை சேர்ந்து ஜி அற்புதமணி அவர்களின் மகன் செல்வன் ரிச்சர்ட் என்பவரும் CSI இமானுவேல் திருச்சபை சேர்ந்த திரு ஜேம்ஸ் ரனு ஜாய் மண்டல் அவர்களின் மகள் செல்வி ஊர்மிளா ஹெலேனா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவருக்கு 2ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற அன்பரசு அவர்களின் மகள் செல்வி ஜமுனா ராணி என்கின்ற எஸ்தராணி என்பவரும் திருப்பூர் CSI சென்ட் லூக் சபை சேர்ந்த திரு ஆர் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் செல்வன் கார்த்திக் என்கின்ற அனீஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த அற்புதராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஆலன் மில்டன் என்பவரும் CSI சென்ட் பால் சர்ச் திருப்பூரை திருச்சபை சேர்ந்த திரு பி லூர்து சேவியர் அவர்களின் மகள் செல்வி மார்கரெட் ஜெசிந்தா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவருக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை இத்திருமணத்து வழியாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணங்கள் யாராவது அறிந்திருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமண அறிக்கை நம்முடைய ஆலயத்தினுடைய நோட்டீஸ் போர்டிலேயும் போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுவதற்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அதன் பின்பதாக நாம் தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுப்போம். Yeah.
எங்கள் நேசிக்கிற பிதாவே, பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற அருமையான குடும்பத்தின் மக்கள் யாவருக்கும் அனுப்பிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக அடையெடுத்து வைத்திருக்கிற பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கின்றோம். அதே போல் ஆண்டவரை திருமண ஆண்டு கொண்டாடுகிற குடும்பத்தாரையும் நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இரு நிலையிலே கொண்டாடுகிற மக்களை நாங்கள் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்துகிறாங்க. வானத்தின் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அந்த வாக்குக்கிடங்க கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக கீர்த்தனையிலே 90வது கீர்த்தனை பாடுவோம். 72 90வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தைகளை வழிநடத்தி கொண்டு வருகிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிற இந்த சூழல் மிகவும் ஒரு கடினமான காலகட்டங்களுக்குள்ளாக நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து இருப்பு நிலைகளும் குறைந்திருக்கிறதையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறேன். இனி என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஊரடங்கு நிமித்தமாக பல சிக்கல்கள், பல குளறுபடிகள், பல ஏற்றங்கள், பல இறக்கங்கள்,
தவித்து வாடுகிற ஒரு நிலை, இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இதிலிருந்து எப்படி நாங்கள் மீண்டு எழுவது என்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதெல்லாம் ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கடினமான காலங்கள் கூட கர்த்தர்களை கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காக நமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் பழைய நிலை இயல்பு வாழ்க்கை திரும்பாதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எதிர்பார்த்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு ஏற்பட்டிருக்கிறேன் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரை, நாங்கள் செய்கிற எங்களுடைய பணியும் எங்களுடைய தொழிலும் எங்களுடைய வியாபாரமும் தொடர்ந்து ஆண்டவரை பழைய நிலைமைக்கு எட்டாத ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறேன். ஆண்டவரை, இந்த நிலை படிப்படியாய் குறைந்து எவையெல்லாம் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எழுந்து போய்விட்டோமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டுமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். குறிப்பாக சிறு தொழில் செய்கிறவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாற ஆண்டவர் அருள் தாரும். குறு தொழில் செய்கிற மக்களுடைய கஷ்டங்கள் மாற ஆண்டவரை நீர் உதவி செய்யும். பெரிய தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறது, அவையும் திறக்கப்பட்டு ஒவ்வொருடைய தொழிலாளருடைய வருமானங்களும் குடும்பங்களும் ஆண்டவரை வளர்வதற்கு செழிப்பதற்கு ஆண்டவர் நீர் உதவி தாரும். இதற்கெல்லாம் ஆண்டவரை காரணமாக இருக்கக்கூடிய இந்த தொற்று நோய் மூலியமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸ் ஆண்டவரை வெகு சீக்கிரத்தில் ஒழிக்கப்பட ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதற்காக நாங்கள் நீண்ட காலங்களாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். இந்த ஒரு கஷ்டத்திலேயும் ஏழை மக்கள், எளியவர்கள், பாடுபடுகிறவர்கள், உணவில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி நீர் பார்த்து அவருடைய தேவைகளையும் சிறுக சிறுக நீர் சந்தித்து வருகிற தெய்வக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு முழுமையான வாழ்க்கை அநேக மக்களுக்கு கிடைக்காத நிலைமை இருக்கு நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஆண்டவரை முழுமையான வாழ்க்கை கிடைக்கப்பெறுவதற்கு நீண்ட காலங்கள் நாங்கள் பயணம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்கள்லாம் வெகு சீக்கிரத்திலே குறுக்கப்பட்டு ஆண்டவரே அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி திட்டங்களும் தீர்மானங்களும் அமைத்து நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்கள் ஆண்டவரை மேன்மையாக்கப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொருடைய அரசினுடைய தலைவருடைய கண்களிலே தயவும் நெருக்கத்தை கொடுத்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை நீதாமே அதிகமாக்கி உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சம்பளம் இல்லாமல் உழைப்பில்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுடைய வாழ்விலையும் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் தாமே கிருபை தாரும். நாங்கள் பேச்சில் மட்டுமில்லை, ஆண்டவரை நடக்கையிலும் நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டு இந்த காலகட்டங்களில் எங்களுடைய திருச்சபை, நம்முடைய திருச்சபை வழியாக செய்யப்பட்ட ஒவ்வொரு திருப்பணிகளுக்காக, மக்களை சந்தித்து கொடுத்த உணவுப் பொருட்களுக்காக, இதற்காக ஜெபித்தவர்கள், நன்கொடை கொடுத்தவர்கள் என்று அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இதற்குண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை தார். இன்னும் அநேக மக்கள் வெளியே வர முடியாத நிலைமையில கஷ்டத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கும் வாழ்க்கையை ஆண்டவரை செழிப்பாக்கி அவர்களும் குடும்பங்களிலே சமூகத்திலே நல்ல வாழ்வு வளர்ச்சி பெற ஆண்டவர்களுக்கு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் மட்டுமல்ல, திருச்சபைகளும் வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரமாக திறக்கப்பட்டு அநேக மக்கள் ஆண்டவரை தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வாஞ்சை நீதாமை கொடுத்து அழைத்து வர ஆலயங்கள் திறக்கப்பட ஆண்டவர் தாமை கிருபை தாரும். இதற்காக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தொற்று நோய் என்பது சீக்கிரமாக ஆண்டவர் அழிக்கப்படுவதற்கும் நீதாமே உதவி செய்ய வேண்டும் என்று மீண்டுமாக நாம் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல நிலையெல்லாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் வீட்டிலேயே முடக்கப்பட்டு தாங்கள் செய்கிற தொழில்கூடங்களுக்கு, தாங்கள் செய்கிற நிறுவனங்களுக்கு வீட்டிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிமானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். வெளியே சென்று வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், பயணப்பட்டு போக முடியாத, வெகு தொலைவிலே இன்னும் செல்ல முடியாத நிலை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதையும் ஆண்டவரே அவை எல்லாவற்றையும் மாற்றி வெகு தொலைவுக்கு செல்ல ஆண்டவரை மாவட்டம் விட்டு மாவட்டமாக, மாநிலங்களை விட்டு மாநிலங்களாக செல்லவும், இந்தியா தேசம் முழுவதுமாக ஆண்டவரை தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா நிலைகளையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் காத்திருக்கிறோம், வருகின்ற 18ஆம் தேதி ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், தளர்வுகள் தளர்க்கப்படும் என்கின்ற செய்தியெல்லாம் நாங்கள் செய்தித்தாளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அவற்றையும் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கிற ஒரு நீர் மட்டுமே. உண்மை நாங்கள் நம்புகின்றோம்.
உம்மை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உம்மை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னால் எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய துன்பங்களையும் அறிந்து நீர் ஒருவர் மட்டுமே எங்களை கண்டுபிடித்து ஆண்டவரை எங்களுக்கு வேண்டிய நிலைகளை தந்து கொண்டே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து அனைத்து தடைகளை மாற்றி எங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நாங்களும் விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர்கள் கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் பெரியவர்கள் சபையில் சபை மூப்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரை பலவீனமாக இருக்கக்கூடிய மக்கள், வீட்டிலே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வீட்டிலே பலவீனமாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா வியாதிகளையும் நீதாமை மாற்றி நல்ல வளர்ச்சிகளை முன்னேற்றத்தை நீதாமை தந்து ஆண்டவரை அவர்கள் நலம் பெற்று ஆண்டவருக்கு நன்றி பாராட்ட கிருபை தாரும். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சைக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் நாமே தர கிருபை தாரும். நல்ல செய்தி நாம் கேட்டோம். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிற பொழுது ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நம்முடைய சபை சார்ந்த நேற்று தினத்தில் கத்திற்குள்ளாக நித்திரைந்த அருமையான சுசிலா அம்மா அவருடைய குடும்பத்து மக்களுக்கு நீதாமே ஆதலையும் தேர்தலை தருவீராக. அதே போல இன்று கத்திற்குள்ளாக நித்திரைந்த அருமையான திருமதி மரியம்மாள் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவர் எழுந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கு நீதாமே ஆதலையும் தேர்தலை கொடுப்பீராக. இப்படி எல்லாரையும் நாம் நினைத்து நாம் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிறவர்கள், சிறு தொழில் செய்கிறவர்கள், குறு தொழில் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், பல துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்று என்கிற பல்வேறு வகையிலே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வு வெகு சீக்கிரமாக மனம் வீசப்பட, ஆண்டவரை ஒளி வீசப்பட ஆண்டவர் தாமே கிருபை தருவீராக. எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களும் வெளியேறப்பட்ட திருப்பெயரினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருடைய வாழ்வு மலர ஆண்டவர் தாமே கிருபை தருவீராக. சபை மக்களுக்கான ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கான ஜெபிக்கிறோம். சபை மூப்பர்களுக்கான ஜெபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சிமாருக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர் மூலியமாக நடக்கக்கூடிய திருப்பணிக்கான ஜெபிக்கிறோம். எங்களுடைய சண்டே ஸ்கூலுக்கான ஜெபிக்கிறோம். சண்டே ஸ்கூலுடைய டீச்சர்ஸ்க்கான ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரமாக திருச்சபை மூலியமாய் நடைபெற்று கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரை திறக்கப்பட ஆண்டவர் தாமே கிருபை தருவீராக. மட்டுமில்லாமல் கோவை திருமண்டலத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்தியா தேசம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடு முழுவதுமாக இந்த நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிலே உடைய அருட்பிரசன்னம் தங்கியிருக்க உதவித்தார். இம்மட்டுமா எங்களை வழியெடுத்த கடவுள் தொடர்ந்து எங்களை வழியெடுத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள கிருபித்தார். கேட்டவைகள் கேட்க மறந்து எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். நீ நாமை தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. இவை யாவையும் நமக்காக பாடுபட்டு மரித்துயிர் தந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 357வது பாமாலை பாடணும். பாமாலை 357வது பாமாலை.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சுத்த கிருபையும் இரக்கமும் வழி நடத்தலும் எங்களோடு கூட தொடர்ந்து இருப்பதற்காக நான் ஜெபிக்கிறோம். வைத்திருந்த இயேசு எப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வளர்வதற்கு உண்மை அடையாளப்படுத்திக் கொண்டு எப்பொழுதெல்லாம் எங்களை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டீரும். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் குறைந்திருந்தாலும் தொடர்ந்து நம்பிக்கையிலே நாங்கள் எழுந்து நடக்க ஆண்டவர் தாமே கிருபைதான். அந்த சத்தியத்தை, சமாதானத்தை உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் உடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதில் நினைத்திருந்து பிறருக்கு அறிவிக்க கிருபைதான். இந்த ஆராதனை முகநூல் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசிரிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய சந்தோஷம், சமாதானம், வழிநடத்த எல்லாவற்றையும் தந்து கிருபையாய் வழிநடத்துகிறார்கள். இம்மட்டுமாக எங்களை வழிநடத்துகிற கடவுள் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே